நான் நம்புறேன் இன்னைக்கு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறது யார தெரியுமா? ஒருவேளை உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய ஞானங்கள் இதெல்லாம் நஷ்டமாகப்பட்டு நீங்க நஷ்டத்தோடு இருக்கலாம். என் கையில ஒண்ணுமே வாய்க்கல, நான் ரொம்ப நஷ்டத்தை பார்த்திருக்கிறேன், நான் ஏமாந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய படகு வெறுமையான படகா இருக்குது, நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு என் படகுல ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு நஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். ஆனா கர்த்தர் அந்த நபரை பார்த்துதான் கர்த்தர் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆமென். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை அக்கறைக்கு கூட்டிட்டு போறாரு. யார் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் எந்த படகை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க தெரியுமா? எந்த படகை அடுத்த உயர்வுக்கு கொண்டு போவாங்கன்னா, எந்த படகு லாபத்தை கொடுக்குதோ, எந்த படகுல வருமானம் இருக்குதோ, எந்த படகு அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதோ, அந்த படகை செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போவாங்க. ஆனா நான் நம்புறேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நஷ்டமான படகை ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத அந்த படகை, கடினமாய் உழைத்தும் ஒன்றும் வாய்க்க முடியாத அந்த படகை கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய படகை அக்கறைக்கு கொண்டு போவேன். இது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆமென். உங்க நஷ்டங்களை ஆண்டவர் லாபமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.